இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் யாருக்கிட்டே எதுவும் வாங்கி சாப்பிடாம நான் காரில் ஓட்டிக்கிட்டு இதே நிலைமைக்கு இருக்கேன். பிள்ளைங்களை வளர்த்தா எல்லாம் என்னை விட்டுட்டு அனாதையாக போயிட்டானுங்க. என் நிலைமை எப்படியாவது ஓடிக்கிட்டு இருக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கு. காசு பணம் எதுவும் இருந்தால் தான் யாருமே நல்லா மதிப்பாங்க, யாரும் செய்வாங்க போவாங்கங்கிற உதவியிலேயே நான் இல்லை. இதை உழைச்சி சாப்பிட்ற வரைக்கும் சம்பாதிச்சு சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு உண்மையில தான் நான் கடை போட்டுக்கிட்டு நிற்கிறேன். என் உடம்பு நிலையை பார்க்கறதுக்கு நானாக பார்த்து நானாக செஞ்சுக்கணும். ஏதோ அப்படி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ தன்னுடைய கணவர் இறக்கும் பொழுது 5 மாதம் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தார். கணவர் இறந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல் ஆகி தான் பெற்ற 3 பிள்ளைகளுக்காக வெயில் மழை என்று பாராமல் தஞ்சாவூர் மாவட்டம் சாலியமங்கலம் என்னும் சிற்றூரில் ரோட்டோரம் பூக்கடை ஒன்றை நடத்தி அதில் வந்த வருமானத்தை கொண்டு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார். ஆனால் இன்று 3 மகன்களும் உயிருடன் இல்லை. தன்னுடைய 3 பிள்ளைகளை வளர்க்க படாத பாடுபட்ட இந்த தியாகத்தாய் தற்போது தன்னுடைய ஒரே ஒரு பேர குழந்தைக்காக ஓய்வறியாமல் உழைத்து வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் இந்த தியாகத்தாயின் பயணம் தொடர்கிறது.